day 18, but we'll be seeing module 19. There is one module 17 pending that we'll be seeing in the upcoming days. So நம்ம இது வரைக்கும் சைபர் செக்யூரிட்டி ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல சைபர் செக்யூரிட்டினா என்ன, அட்டாக், டிஃபென்ஸ், அதுக்குண்டான டூல்ஸ், டெக்னிக்ஸ், பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நம்ம இன்னைக்குல இருந்து ரைட் இதுக்கு அடுத்து பார்க்க போற சம்வேர் 5-6 days ரைட். கடைசி டே 25 will be கேரியர்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்க்க போறதுல ஒவ்வொரு டொமைனா பார்ப்போம். சரி, இப்போ சைபர் செக்யூரிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இதுக்குள்ள வேலைக்கு போகணும் ரைட். என்னென்ன டொமைன் இருக்கு, இந்த டொமைன்ல வேலைக்கு போகணும்னா என்ன பண்ணணும் ரைட், எந்த டொமைனுக்கு என்ன டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரைட். அந்த மாதிரி பார்க்கறதுல நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற டொமைன் ரைட் ரெகுலேஷன், கம்ப்ளையன்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ். அது ஜிஆர்சின்னு சொல்லுவோம், கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளையன்ஸ். ஃபைன். ஸோ அதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சிருக்கேன். அதுதான் அதுக்கு ஒரு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் நோட்ஸும் இருக்கு. ஸோ நான் இனிஷியலாக கிளாஸ் நோட்ஸ் ஷேர் பண்ணுறேன். குயிக்காக அந்த கிளாஸ் நோட்ஸ்குள்ள நம்ம வாக் த்ரூ பண்ணிடுவோம். ஃபைன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டொமைன் இஸ் ஜிஆர்சி, கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளையன்ஸ் ரைட். ஸோ நான் இதுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிற டேர்ம்ஸ் எல்லாத்துலேயுமே, அந்த டொமைன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப லேமன் டேர்ம்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ டொமைன்ல என்ன டூல், என்ன டெக்னிக், என்ன கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நீங்க ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது 19 ரைட் இஸ் அபவுட் ஜிஆர்சி, கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளையன்ஸ் ரைட். இது ஒரு பெரிய டொமைன், ஒரு ப்ராட் டொமைன். கவர்னன்ஸ்னு, ரிஸ்க், கம்ப்ளையன்ஸ். ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அவர் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். நீங்க ஆதார் எடுக்கிறீங்க, லைசன்ஸ் எடுக்கிறீங்க, ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க. இப்போ நீங்க லைசன்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. யாரு எங்க எடுக்கணும்னாலும் அதான் ப்ரொசீஜர். ஃபைன். ஸோ அதே மாதிரி நீங்க ஆதார் எடுக்கிறீங்க, இல்லை நீங்க பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க, அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர், அதோட ஃபார்மாலிட்டிஸ், அதெல்லாம் கரெக்டாக பண்ணீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைன். இல்லாட்டி அந்த ஐடி ப்ரூஃப் உங்களுக்கு கிடைக்கும். சேம் வே கம்பெனிஸ்ல கவர்னன்ஸ், ரிஸ்க், கம்ப்ளையன்ஸ் ஒரு டீம் இருக்கும். ஃபைன். அது எதுக்குன்னா ஐடி பிஸ்னஸ் ஒழுங்கா நடக்குதான்னு பார்க்கறதுக்கு நம்ம நிறைய பிஸ்னஸ் ஃப்ளோ சாஃப்ட்வேர்ஸ் பார்த்துருப்போம். பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கா, ப்ராஃபிட் வருதா, எல்லாம் வெரிஃபை ஆகுதான்னு சொல்லி. ஐடி செக்யூரிட்டி ரைட். நம்ம இப்போ ஓவராலாக பேசிக்கிட்டு இருக்க சைபர் செக்யூரிட்டிக்கு ரைட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒன்று வேணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கவர்னன்ஸோட எக்ஸாம்பிள். கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, இந்தியன் கவர்மெண்ட்ல லெட்ஸ் சே ஆர்பிஐ கீழே பேங்க்ஸ், பேங்க்ஸுக்கு கீழே கஸ்டமர், ஆர்பிஐ சொல்லியிருக்கு பேங்க்குக்கு. ஓகே ஃபைன். நீங்க நெட் பேங்கிங் கொடுத்துருக்கீங்க. எந்த கஸ்டமரா இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், எவ்ரி 45 days பாஸ்வேர்டு மாற்றணும். ஸோ பேங்க்குக்கு ஆர்பிஐ அது கீழே இருக்க பேங்க்லாம் சொல்லிடுது, பேங்க்கு கஸ்டமருக்கு சொல்லிடுது. ஸோ பட் பேங்க்ஸ் அதை என்ன பண்ணுது, கஸ்டமருக்கு சொல்லிடுது, சொன்னதோட நிறுத்தலை, வெரிஃபை பண்ணுது. ஸோ எவ்ரி 45 days எப்படி கஸ்டமர்ஸ் பாஸ்வேர்டை மாத்துறாங்களா இல்லையான்னு. சில நேரம் பேங்க்ஸ் இப்போலாம் கரண்ட் பேங்க்ஸ்ல என்ன பண்ணுது, அதை என்ஃபோர்ஸ் பண்ணிடுது. என்ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ்ஃபுல்லி அதை பண்ண சொல்றாங்க. ஸோ சொல்லும், இப்போ நீங்க பாஸ்வேர்டு மாற்றி கரெக்டாக 40 நாள்ல, இன்னும் ஒரு வாரத்தில் உங்க பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆக போகுது, மாத்திருங்க. இன்னும் 2 நாள்ல உங்க பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆக போகுது, மாத்திருங்க. இல்லை இன்னைக்கு தான் கடைசி டேட்டு, மாத்திருங்க. மாத்தாம அடுத்த நாள் போய் ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா வெயிட், உங்க பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, முதல்ல பாஸ்வேர்டை மாத்திட்டு அப்புறம் வந்து நீங்க உங்க டிரான்சாக்ஷன்ஸை கண்டினியூ பண்ணுங்க ரைட். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ரைட், பாஸ்வேர்டு மாத்துறது, ஒரு டேட்டாவை செக்யூரா வச்சுக்கிறது, லாக் போட்டு வச்சுக்கிறது, நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா செக்யூரிட்டி மெஷர்ஸையும் எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம சொன்ன மாதிரி பேங்க், கவர்மெண்ட்ஸ், கம்பெனிஸ், கஸ்டமர்ஸ் எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல கொண்டு வரதுக்கு தான் இந்த ஜிஆர்சின்ற ஒரு டொமைன், கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளையன்ஸ். மோஸ்ட்லி இந்த டொமைனுக்கு எம்பிஏ படிச்சவங்க எடுப்பாங்க ரைட், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சவங்க. இப்போ கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா எம்பிஏ படிச்சிருக்கணும், பிளஸ் அடிஷனலா சைபர் செக்யூரிட்டி தெரிஞ்சிருக்கணும், இல்ல பேசிக்கா சைபர் செக்யூரிட்டி தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் ரைட். மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இல்லாட்டியுமே வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபவுண்டேஷன் இந்த கோர்ஸ்ல நம்ம இப்போ பார்த்த டாபிக் எல்லாத்தையுமே உங்களால ஒரு டெமோவோட ஒரு டூல் டெக்னிக்கோட எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுன்னா தட் இஸ் வெல் அண்ட் எனஃப். ஃபைன். அதுதான் வந்து கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளையன்ஸ் சொல்லுவாங்க லேமன் டேர்ம்ஸ்ல. ஒரு கம்பெனி ரன் ஆகுறதுக்கு அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ், பாலிசிஸ் எல்லாமே இருக்கா இல்லைன்னா கிரியேட் பண்ணும், இருந்துச்சுன்னா அதை வெரிஃபை பண்ணும், அதை ரெகுலரா வெரிஃபை பண்ணும். ஒரு தடவை பண்ணிட்டு நிறுத்த முடியாது. எவ்ரி 3 months, எவ்ரி 6 months, எவ்ரி 9 months, எவ்ரி இயர், எவ்ரி 3 years
அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஜிஆர்சின்னு சொல்லுவோம். எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க? ஒரு கம்பெனி மேல, ஒரு பிசினஸ் மேல, ஒரு பேங்க் மேல உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரணும் கஸ்டமருக்கு. அந்த ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் சினாரியோ ஃபியூ இயர்ஸ் முன்னாடி எஸ் பேங்க்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பேங்க்ல சில டேட்டா பிரீச் இருந்துச்சு. அந்த டேட்டா பிரீச் எக்ஸ்போஸ் ஆச்சு. ஜிஆர்சி சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலனால எக்ஸ்போஸ் ஆச்சு. டிபிக்கலி கவர்மெண்ட், ஆர்பிஐ, ரெகுலேட்டரி பாடிஸ் இவங்க எல்லாம் அந்த பேங்க்குக்கு ஹெவியா ஃபைன் பண்ணாங்க. ரைட், ஃபைன் இவ்வளவு ஃபைன் பே பண்ணணும்னு சொல்லி ஹெவி ஃபைன்ஸ் போட்டாங்க. ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் சைபர் செக்யூரிட்டியில செக்யூரிட்டி பாலிசின்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்ட் சேஞ்சிங்க்கு ஒரு பாலிசி சொன்னோம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போறீங்க, ஒர்க் பண்றீங்க, கம்பெனி உங்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க, கம்பெனியோட லேப்டாப். அது நீங்க வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்றீங்க, ரைட்? ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிசி. இல்லை உங்க மொபைலை கம்பெனிக்கு எடுத்துட்டு போறீங்க, கம்பெனிக்கு நெட்ல உங்க மொபைல் வைஃபைல உங்க மொபைலை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றீங்க. அதுக்கு பேர் பிரிங் யுவர் ஓன் டிவைஸ் பாலிசி, ரைட்? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாலிசி இருக்கும். பாலிசி பென் அண்ட் பேப்பர்ஸ்ல மட்டும் இல்ல, அந்த பாலிசி இருக்கும். அந்த பாலிசினா என்ன, யார் யார் என்னென்ன ஃபாலோ பண்ணும், அது ரெகுலரா ஆடிட் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்றதுனா என்ன பண்ணுவோம்? நம்ம தான் பாலிசி வச்சிருக்கோம்னா எல்லாத்துலயும் டிக் மார்க் போட்டு சைன் பண்ணி வச்சிருவோம். அதுக்காக தான் பாலிசியை வெரிஃபை பண்ணி ஆடிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரி, ஆடிட் பண்ணி அதை வெரிஃபை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆடிட் பண்றது யாரு? நம்ம சொல்ற மாதிரி ஒரு ஆடிட்டர், ரைட்? ஒரு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆடிட்டர். நம்ம கம்பெனினா நம்ம கம்பெனில இல்லாம வெளிய இருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட்டர் வந்து அதை ஆடிட் பண்ணி உங்களுக்கு சரி இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. ஃபைன், ஓகே. இந்தியன் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ உங்களுக்கு தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுல அவங்களுக்கு சம்வேர் அரௌண்ட் 20,000 பிரான்ச்சஸ் இருக்கு, ரைட்? அந்த எல்லா பிரான்ச்சஸ்ல இருக்கிற அவங்க சிஸ்டம்ஸ், நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலரா ஆடிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எஸ்பிஐன்னு சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது. நாங்க எம்டெக் படிச்ச பேட்ச் 2012-14, ரைட்? அதுல என் கூட எம்டெக் முடிச்ச 2 பேர் இந்த எஸ்பிஐல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்களோட ஆடிட்டிங் விங் வந்து மும்பைல இருக்கு, ஹெட் குவார்டர்ஸ். ஸோ அதுல 2 பேர் சீனியர் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆடிட்டர்ஸா இருக்காங்க. அவங்க வேலை இந்தியாவில் எஸ்பிஐல இருக்கிற எந்த பிரான்ச்ல எந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களுக்கு போகும். ப்ராப்ளம் வருதுன்றத விட அதில் என்னென்ன பாலிசிஸ் இருக்கோ இவங்க ரெகுலராக வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு பாஸ்வேர்ட் பாலிசியாக இருக்கட்டும், ஒரு லாகின் பாலிசியாக இருக்கட்டும், ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இவங்க ரெகுலராக வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்மளே சொல்றோம், ரிஸ்க் ஹெல்மெட் போடாம ஓட்டுறது ஒரு ரிஸ்க், ரைட்? இந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ஸை இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க இப்போ ஐஆர்சிடிசி வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருப்பீங்க. மேஜர் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் தான் இந்த வெப்சைட்டுக்கு வந்தோம், எதுக்குடா யூஸ் பண்ணோம், லாகின் பண்ணா லாக் அவுட் ஆயிருது, உள்ள போனா வெளியே வந்துருது, 100 ரூபான்னு பே பண்ணா பேமெண்ட் ஆக மாட்டேங்குது, நிறைய ப்ராப்ளம் சொல்லியிருப்போம். இப்போ அவங்க எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபுல்லா சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபைன். ஸோ ரிஸ்க்னா என்ன? நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனி வச்சிருக்கீங்க, கம்பெனிக்கு மெயில் யூஸ் பண்ணணும், அந்த மெயிலுக்கு மெயில் சர்வர் வேணும். நீங்க ஒரு மெயில் சர்வர் வாங்கி வச்சு அதுக்கு காசு கட்டி அந்த சர்வரை மெயின்டைன் பண்றதுக்கு போல ஜிமெயில்ல ஒரு ஆளுக்கு 300 ரூபான்னு சொல்லி மாசத்துக்கு 5 பேர் இருந்தா 1,500 ரூபாய்க்கு மெயில் ஸ்பேஸ் வாங்கிடுவீங்க உங்க கம்பெனி மெயில் ஐடி கொடுத்து. அப்படின்றப்ப அந்த இடத்துல பண்றீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க. நீங்க ஒரு ரிஸ்க்கை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. கஸ்டமருக்கு மெயில் அனுப்பணும், மெயில் ரிப்ளை வரணும், ஒரு மெயில் சர்வர் இருக்கணும், 24/7 அந்த மெயில் ரன் ஆகிட்டு, அந்த சர்வர் ரன் ஆகிட்டே இருக்கணும். அந்த மெயில் இருக்கிறதுல ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே அந்த மெயில் சர்வர் ஷட் டவுன் ஆகக்கூடாது. ஹேக்கர்ஸ் அட்டாக் பண்ணாங்க அப்படி இப்படின்னு எந்த நேரமும் ஷட் டவுன் ஆகக்கூடாது. இது எல்லாமே நீங்களா ஒரு மெயில் சர்வர் வச்சு பண்ண முடியாது. அப்படின்றப்ப என்ன பண்ணீங்க, இன்னொருத்தவங்களுக்கு பே பண்ணி அதை ஒரு சர்வீஸா எடுத்து உங்க ரிஸ்க்கை அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறீங்க. ஃபைன். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ரிஸ்க் மிட்டிகேஷன், ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர், ரிஸ்க் அக்செப்டன்ஸ், ரிஸ்க் டாலரன்ஸ், இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம இது முன்னாடி பார்த்துருப்போம், வைரஸ், மால்வேர், வேர்ம்ஸ்ன்ற மாதிரி. டெக்னிக்கலாக கவர்னன்ஸை பற்றி பார்க்கணும்னா சைபர் அட்டாக்ஸ், சைபர் ரிஸ்க், ஆப்ரேஷனல், ரெப்புடேஷனல், கம்ப்ளைன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்ஸ், இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபின்டெக் ஸ்டார்ட் அப், ஃபினான்ஷியல் டெக் இருக்க ஒரு கம்பெனி ஏபிஐ யூஸ் பண்ணுறாங்க, ஒரு அப்ளிகேஷன் கோட் யூஸ் பண்ணுறாங்க, அது அன்செக்யூரான ஏபிஐ இருக்கு. ஃபைன். அதனால என்ன பண்ணுறாங்க, யூசி ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வெரிஃபை பண்ணி நீங்க இதெல்லாம் சரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லைசன்ஸ் அப்கிரேட் ஆகும், இல்லாட்டி இந்த லைசன்ஸ் அப்கிரேட் ஆகாது. ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஏஜென்சிஸ்
இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது என்ன? இந்தியால ஐடி ஆக்ட், டிபிடிபி, ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ், செபியோட கைட்லைன்ஸ், ரைட்? இதெல்லாம் சரியா கம்ப்ளை பண்ணலைன்னா நமக்கு தெரியும். ரெகுலரா மெசேஜ் நியூஸ்ல பார்த்திருப்போம். எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ ரெகுலரா இந்த பேங்க் இவ்வளவு ஃபைன் கட்டுச்சு, இந்த இந்த கம்பெனி இவ்வளவு ஃபைன் கட்டுச்சு. எதுக்கு? ஒரு பாலிசி இருக்கு, பாலிசியா சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இல்ல பாலிசியை வயலேட் பண்ணிட்டாங்க, இல்ல பாலிசியில ஏதோ பிரீச் பண்ணிட்டாங்க, ரைட்? இதனாலதான் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸோட வயலேஷன் இருக்கும். ஃபைன். ஸோ டூல்னு கிடையாது. ஜிஆர்சி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மோஸ்ட் காமன்லி ஒரு எக்ஸல் ஷீட்ல செக்லிஸ்ட் வச்சு வெரிஃபை பண்றது தான் ஜெனரல் ஸ்டாண்டர்ட். ஃபைன். பட் ஆனாலும் சில ஆட்டோமேட்டட் டூல்ஸ் இருக்கு, ஹைலி பெய்ட் டூல்ஸ். இதெல்லாம் மார்க்கெட்ல கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு இருக்கு டூல்ஸ். ஃபைன். ஆடிட்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் இதோட கேரியர்ஸ். ஸோ ஜிஆர்சிக்குள்ள நீங்க வரணும்னா ஒரு லீடிங் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் ISO 27001ன்றது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட். சர்டிஃபிகேட் முடிச்சிங்கன்னா லீட் ஆடிட்டர்னு ஒரு சர்டிஃபிகேட் முடிப்பீங்க. CISA சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆடிட்டர் சர்டிஃபிகேட். CRISC, ரைட்? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான சர்டிஃபிகேட், ரைட்? ஸோ இதெல்லாம் தான் வந்து சைபர் செக்யூரிட்டியில ஜிஆர்சியில சர்டிஃபிகேஷன்ஸ், ரைட்? ஸோ நம்ம ஜிஆர்சினா என்ன? இப்போ நம்ம ரஃபா நம்ம ஷீட்ல பார்த்ததுல ஸோ மோஸ்ட்லி தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் கிளாரிஃபைடா பார்ப்போம் நம்ம. ஃபைன். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ், கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், ரைட்? இதோட பேசிக் டெஃபினிஷன்ஸ், இது என்னென்ன, எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். இந்த டொமைன் கொஞ்சம் வேகா இருக்கும். பாத்தீங்கன்னா சார் இதுல டெக்னிக்கலா எதுவுமே கிடையாது. எஸ், இதுல டெக்னிக்கலா எதுவுமே கிடையாது. இந்த டொமைன்ல போனீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துட்டு அதுல என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு சொல்லி ஒரு வெரிஃபை பண்ற ஒர்க் தான் பார்ப்பீங்க. பட் ஆனா இந்த டொமைன்ல ஒர்க் பண்ற கம்பெனிஸ், ஜிஆர்சியில் ஒர்க் பண்ற கம்பெனிஸ் சைபர் செக்யூரிட்டியோட பேசிக் நாலேஜ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்த பாஸ்ட் 15-18 நாள்ல பார்த்த கிரிப்டோகிராஃபி, டிஜிட்டல் சிக்னேச்சர், டிஜிட்டல் சர்டிபிகேட்ஸ், மால்வேர்ஸ், சைபர் கில் செயின், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு இதை வெரிஃபை பண்ண போறீங்க. ஒரு கம்பெனில போய் பாஸ்வேர்டு வெரிஃபை பண்றீங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து மினிமம் செக்யூரிட்டி யூஸ் பண்ணுது, மினிமம் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுது, AES 128 என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுதான்னு வெரிஃபை பண்ணுங்கன்னா எப்படி நீங்க வெரிஃபை பண்ணுவீங்க? செக்யூரிட்டினா என்னன்னு தெரியணும், பாஸ்வேர்ட்னா என்னன்னு தெரியணும், AES என்கிரிப்ஷனா என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் AESன்ற என்கிரிப்ஷன் என்னன்னு தெரியணும், AES 128 பிட் எப்படி இருக்கும்ன்றது தெரியணும், ரைட்? அப்பதான் நீங்க அதை வெரிஃபை பண்ண முடியும். ரைட்? ஸோ நம்ம இதோட முக்கியமான டெஃபினிஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். கம்ப்ளைண்ட்ஸ், ஓகே, நம்ம சொல்றோம்ல கம்ப்ளைண்ட்ஸ், ஐ கம்ப்ளை வித் இட், ஐ அக்செப்ட்னு சொல்றோம்ல. ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு அக்செப்டன்ஸ் டாக்குமெண்ட் இருக்கும், ஒரு பாலிசி இருக்கும், நீங்க அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணுவீங்க. கம்ப்ளைண்ட்ஸ்னா கன்ஃபர்மிங் டு அ ரூல், ஓகே இதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி நீங்க அக்செப்ட் பண்றது. ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்னா ஒரு கம்பெனில ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இப்போ உங்க கம்பெனில ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? உங்க கம்பெனில எல்லா எம்ப்ளாயும் ஒழுங்கா பாஸ்வேர்டு வச்சிருக்காங்களா செக் பண்றீங்களா? இல்ல எல்லா எம்ப்ளாயும் அவங்களோட கம்பெனி டேட்டாவை ஒழுங்கா பேக்கப் பண்றாங்களான்னு செக் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். த கோல் ஆஃப் an ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கோல் இருக்கு. ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க, அதை விற்கிறாங்க, கஸ்டமர்ட்ட சம்பாதிக்கிறாங்க, ரைட்? அதை என்ஷூர் பண்றது, ரைட்? ஸோ கரெக்டா அந்த கம்பெனி ஆப்ரேட் ஆகுதா, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டா பண்றாங்களா, எல்லாம் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நடக்குதுன்றத வெரிஃபை பண்றது தான் வந்து நம்ம ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவோம். ஃபைன். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக, ரைட்? கம்ப்யூட்டர் ஃபோரன்சிக். இப்போ நம்ம கம்பெனி சைபர் ஃபோரன்சிக் கம்பெனி. ஃபைன். ஸோ ஒரு சைபர் ஃபோரன்சிக் இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர் ஃபோரன்சிக் கம்பெனி அவங்க என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும், ரைட்? அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் ஒரு எவிடன்ஸ் எடுத்தா ஒரிஜினல் எவிடன்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டோம், அந்த எவிடன்ஸை காப்பி பண்ணி வச்சுட்டு காப்பியை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். நீங்க சொல்ற ஒரு ஹார்ட் டிஸ்கோ இல்ல பென்ட்ரைவோ ஒரு லேப்டாப்போ எதா இருந்தாலும் ஒரிஜினல் எவிடன்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாம அந்த எவிடன்ஸோட காப்பீஸை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஒரு எவிடன்ஸ் காப்பி பண்றப்ப ரைட் பிளாக்கர்னு ஒன்று இருக்கும். ஃபைன். ஒரு டிவைஸ் அதை மாட்டி தான் காப்பி பண்ணுவோம். அப்பதான் அந்த எவிடன்ஸ் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கும், இல்ல அந்த எவிடன்ஸ் இருக்க டேட்டா ஓவர் ரைட் ஆகாம இருக்கும். ஃபைன். நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ற எல்லா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரையும் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ வண்டி எடுத்தோடனே பிரேக் பிடிக்குதான்னு டெஸ்ட் பண்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ற ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கும், ரைட்? நம்ம பிரேக் ஒயர் வாங்குறதுக்கு ஒரு கம்பெனி ரெக்கமெண்டேஷன் மாதிரி இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு கவர்மெண்ட்ல NISTல குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்ல இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணி வாங்குவோம். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ். ஃபைன்.
ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி நம்ம பேசுறப்ப இந்த பேசிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒன் பை ஒன்னா சொல்றேன், ரைட்? எல்லாமே ஓவர்லாப்பிங்கா தான் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். ரெக்குவயர்மெண்ட், ஐ திங்க் தட் இஸ் நீடட் ஆர் வாண்டட். ரெக்குவயர்மெண்ட், எனக்கு 10 பேர் வேலைக்கு வேணும், எனக்கு 20 பேர் வேலைக்கு வேணும், அது என்னோட ரெக்குவயர்மெண்ட். ஸோ நீங்க ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி பாக்குறப்ப அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் பாப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லைசன்ஸ் எடுக்கணும், அதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட், மினிமம் 18 இயர்ஸா இருக்கணும், இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், ரைட்? இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபைன். ஸோ ரெக்குவயர்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் நமக்கு தெரியும். அடுத்து பாலிசினா என்னன்னு பார்ப்போம். நம்ம நிறைய பாலிசி பார்த்துருப்போம், இன்சூரன்ஸ் பாலிசிஸ், ஹெல்த் பாலிசிஸ். நம்ம சைபர்ல, ஏன்னா இந்த டொமைன்ல ஃபுல்லா பாலிசி தான். சைபர்ல நீங்க ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணுவீங்க, இல்ல ஒரு பாலிசியை வெரிஃபை பண்ணுவீங்க, இல்ல ஒரு பாலிசியை ஆடிட் பண்ணுவீங்க. பாலிசினா என்ன? A course or principle of an action adopted or proposed by an organization. ஒரு ஆர்கனைசேஷன் பாலிசி கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஒரு ஸ்கூலுக்கு போனா யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், இந்த ஸ்கூல்ல இந்த கலர் யூனிஃபார்ம், இந்த ஸ்கூல்ல இந்த கலர் யூனிஃபார்ம். அதே மாதிரி என் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா நீங்க மினிமம் இவ்வளவு பாஸ்வேர்டு வச்சிருக்கணும். என் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா நீங்க ஐடி கார்டு வச்சு வாசல்ல பயோமெட்ரிக் என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு தான் வரணும், ரைட்? ஸோ இதெல்லாம் பாலிசிஸ், ரைட்? பாலிசிஸ் இஸ் ரிட்டன் ரூல்ஸ். எதை ஃபாலோ பண்ணும், ரைட்? எப்படி ஃபாலோ பண்ணுன்றது பாலிசிஸ். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆடிட்டரானு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி வச்சிருக்க பாலிசியை வெரிஃபை பண்ணுவீங்க, ஆடிட் பண்ணுவீங்க, வேணும்னா அதுக்கு சேஞ்சஸ் மிட்டிகேஷன்ஸ்லாம் சொல்லுவீங்க, ரைட்? லாஸ், நமக்கே தெரியும், லாஸ் பத்தி பார்த்துருப்போம். லா, ரூல் டிஃபைனிங் கரெக்ட் ப்ரொசீஜர் நம்ம பார்த்துருக்கோம் இந்தியாவில். சைபர் லா, சிவில் லா, கிரிமினல் லா, ரைட்? ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ரன் ஆகுறதுக்கு என்ன மாதிரி லாஸ் வேணும்ன்றத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஃபைன். ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று பார்த்துருப்போம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக கேட்குற கீவேர்ட்ஸ். அதே தான் வந்து ஜிஆர்சியில் ப்ராக்டிஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. சம்திங் தட் இஸ் யூஸ் டு மெஷர் இன் அ கம்பேரிட்டிவ் எவாலுவேஷன். ஸ்டாண்டர்ட்னா என்ன? ஏதோ ஒன்று மெஷர் பண்றீங்க, வெரிஃபை பண்றீங்க, அதை கம்பேர் பண்ணி சொல்றீங்க. எப்படி கம்பேர் பண்ணி சொல்றது? ஸ்கூல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸ்கூல்ல இருக்க ஸ்டாண்டர்டுக்கு மினிமம் பாஸ் மார்க் 35. ஸோ அப்படின்னா 34 இஸ் லெஸ் தென் 35 ஃபெயில், 36 கிரேட்டர் தென் 35 பாஸ். நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ ஒரு மெஷர், ஏதோ ஒரு வேல்யூ வச்சு, இல்லை ஒரு த்ரெஷ்ஹோல்டை வச்சு அதுக்கு கீழேயோ மேலேயோ இருக்கிறத நீங்க எவாலுவேட் பண்றீங்க. ஃபைன். சேம் வே பாஸ்வேர்டுக்கு எடுத்துக்குவோம். பாஸ்வேர்டு ஸ்ட்ரென்த் கேரக்டர் மினிமம் கேரக்டர் 8. நீங்க ஒரு பேங்கிங் பாஸ்வேர்டு கேட்கீங்க, அந்த ஸ்ட்ரென்த்தோட கேரக்டர் இன்னைக்கு கரண்ட் டேல 12 இருக்கும். ஃபைன். ஸோ இப்போ உங்க பாஸ்வேர்டு மினிமம் கேரக்டர் 12ன்னு காமிச்சிச்சுன்னா நீங்க 11 கேரக்டர் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகாது. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி அவங்க வெரிஃபை பண்ணி செட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அது சொல்லும், ஹே நீங்க 11 கேரக்டர் தான் கொடுத்துருக்கீங்க, பாஸ்வேர்டுக்கு மினிமம் 12 கேரக்டர் இருக்கணும். ஸோ நீங்க 12 கேரக்டர் ஆர் கிரேட்டர் கொடுங்க, அப்பதான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போவேன்னு சொல்லுவோம், ரைட்? அது ஒரு ஸ்டாண்டர்ட். டிரான்ஸ்பரன்சி, டிரான்ஸ்பரன்சினா என்ன? நம்ம பார்க்குற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஃபைன். என்ன நடக்குதுன்றது தெரியணும். இப்போ நீங்க லைசன்ஸ் இல்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இன்ஃபர்மேஷனை சரியா சேவ் பண்ணி வைக்கல, கவர்மெண்ட் அவங்கள பிடிச்சிட்டாங்க, இல்ல ஒரு பேங்க் கஸ்டமர் டேட்டா ஒழுங்கா சேவ் பண்ணல, ஆர்பிஐ அவங்கள பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்றது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஃபைன். அதெல்லாம் இந்த ஜிஆர்சில டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ரூல்ஸ் நமக்கு தெரியும், ரூல்ஸ்னா ஃபாலோ பண்ணணும். இத்தனை கிலோமீட்டர்ல ஸ்பீட்ல போகணுன்றது ரூல்ஸ், ரைட்? இந்த சிஸ்டம்ல என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி தான் டேட்டா ஸ்டோர் பண்ணுன்றது ரூல், ரைட்? ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரெண்டுமே ஓவர்லாப்பிங் ஆனது. ரெகுலேஷன்ஸ்னா என்ன? அது ஒரு ரூல் தான், ரைட்? அதை யாரோ ஒருத்தவங்க போட்டு வச்சிருப்பாங்க, ரைட்? நமக்கு ரூல் தெரியும், இந்தியால நீங்க டிரைவிங் ஸ்பீடுக்கு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க, 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்னு. ஸ்கூல் ஜோன் ஒன்று வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல 20 கிலோமீட்டருக்கு மேல போகக்கூடாது. ஹாஸ்பிட்டல் ஜோனு, இந்த இடத்துல ஹார்ன் அடிக்க கூடாது. நார்மலா எல்லாருமே வண்டி ஓட்டுற எல்லாருமே சீட் பெல்ட் போடணும். இதெல்லாம் ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்கு உண்டான ஒரு மெஷர். ஃபைன். ஸோ நம்ம இந்த கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ் இந்த டொமைன்ல, டிபிக்கலா கம்ப்ளைன்ஸ் டொமைன்ல இந்த மாதிரி இதுதான் நீங்க வெரிஃபை பண்ணுவீங்க. ஒரு பாலிசி வெரிஃபை பண்ணுவீங்க, ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸை செக் பண்ணுவீங்க, ஒரு ரெகுலேஷன் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பீங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களான்னு செக் பண்ணுவீங்க, அந்த ஹோல் ப்ராசஸ்ல டிரான்ஸ்பரன்சி இருக்கான்னு பார்ப்பீங்க, லாஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹாஸ்பிட்டல் வச்சீங்கன்னா உங்களுக்கு சில லாஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். நீங்க ஒரு பேங்க்னா லாஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். நீங்க ஒரு ஐடி கம்பெனினா உங்களுக்கு லாஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஃபைன். ஓகே. ஸோ இப்போ பேசிக்கா கம்ப்ளைண்ட்ஸ் தான் என்னன்னு பார்த்துட்டோம்.
ஃபைன். சில ஸ்லைட்ஸை நான் ஸ்கிப் பண்றேன். நம்ம இந்த ஒரு சிஸ்டம் பார்ப்போம். இந்த ஒரு டொமைன்குள்ள நீங்க வரணும். கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ் இந்த டொமைன்குள்ள வரணும். சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமா நீங்க இதுக்குள்ள ஜாப் சர்ச் பண்றீங்க, இதுக்குள்ள வரீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மெஜாரிட்டி ஆஃப் த டொமைன் ISO 27001. அது ஒரு ஸ்டாண்டர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சரவணா பவனுக்கு போறீங்க, ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அந்த ஹோட்டல்ல ISO 9001 போட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன? 9001னா குவாலிட்டி. எங்க ஹோட்டல்ல நாங்க குவாலிட்டி ஃபாலோ பண்றோம், குவாலிட்டி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு இது பேசிக்கா தண்ணி நல்லா கொடுக்குறோம், ஒழுங்கா ஹைஜீன் வச்சிருக்கோம், சாப்பாடு ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்றோம். அது நார்மலா 9001 யார் வேணாலும் குவாலிட்டிக்கு அப்ளை பண்ணி வாங்கலாம். 27001 என்ன? ஒரு கம்பெனி, ஒரு ஐடி கம்பெனி இல்ல ஏதோ ஒரு கம்பெனி, ஒரு பேங்க், யாரோ ஒருத்தவங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ரெட்ரீவ் பண்ணி மேனேஜ் பண்றாங்கன்னா அவங்க இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணணும். அந்த பாலிசிக்கு பேர் தான் ISMS. 27001ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட். அந்த பாலிசி பேரு ISMS, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஃபைன். இப்போ உங்க கம்பெனி இந்த பாலிசி வாங்கணும். எதுக்கு நான் அந்த பாலிசி வாங்கணும்? நீங்க ஒரு கிளைண்ட் ப்ராஜெக்ட் போறீங்க, சிங்கப்பூர்ல போய் ஒரு கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் கேட்குறீங்க. அந்த கம்பெனி சொல்லுது, சரி நான் உங்களுக்கு 2 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் கொடுத்துறேன், பட் நீங்க இந்த ஸ்டாண்டர்டை வாங்கிட்டு வாங்க, இந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் செக் பண்ணிட்டு வாங்க. நம்ம சொல்றோம்ல, சில இதுல வந்து இந்த சர்டிபிகேட் இருந்தா தான் இது வாங்க முடியும். ஃபுட் FSSAI சர்டிபிகேட் இருந்தா தான் நீங்க ஒரு ஃபுட் விற்க முடியும். அது வந்து ஃபுட் சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட். நீங்க ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றீங்க, ரெட்ரீவ் பண்றீங்க, அது கஸ்டமர் டேட்டாவா இருக்கு அப்படின்னா, ஒரு கஸ்டமரோ ஒரு கம்பெனியோ உங்களை நம்பி ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னா நீங்க இந்த சர்டிபிகேட் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா என்ன கன்க்ளூஷன்? ஓகே, நீங்க அந்த நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ரூல்ஸ், ரெகுலேஷன், ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்க இந்த சர்டிபிகேட்டை வாங்கி வச்சிருக்கீங்கன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஃபைன், தே பிலீவ் தட். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்க, வாங்கி வைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட். ஒரு ஹாஸ்பிட்டல்னா அவங்களுக்கு ஹிப்பான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், ரைட்? ஹெல்த் இன்சூரன்ஸ் HIPPAன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், ரைட்? ஸோ நம்ம யூஸ் பண்ற கிரெடிட் கார்டு ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு PCI-DSSன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அது இல்லாமல் நார்மலா சைபர் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ்னா இந்த ISO 27001 ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ முதல்ல கம்பெனி முடிவு பண்ணும், இந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் போறேன், மேனேஜ்மெண்ட் அப்ரூவல் வாங்கும், ஃபைன். ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணும். நம்ம ஒரு ஐடி கம்பெனி, நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒரு பிளாக் செயின் டெவலப் பண்றோம். நம்ம கம்பெனியோட இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் வாங்குறதுக்கு நம்ம கம்பெனிக்கு என்னென்ன வேணும்? இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன், நம்ம கம்பெனிக்கு என்னென்ன இருக்கு, ஹார்ட்வேர் என்ன இருக்கு, சாஃப்ட்வேர் என்ன இருக்கு, எம்ப்ளாயிஸ் யார் யார் இருக்காங்க, லிஸ்ட் எடுக்கும். டிஃபைன் அசஸ்மெண்ட், ரிஸ்க் அசஸ்மெண்ட் மெத்தடாலஜி. நம்ம இப்போ லிஸ்ட் எடுத்திருக்கோம்ல, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன், எம்ப்ளாயிஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரிஸ்க் மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணும். இந்த கம்ப்யூட்டர் தொலைஞ்சு போனா என்ன பண்றது, இந்த எம்ப்ளாயி அவைலபிள் இல்லைன்னா என்ன பண்றது, இந்த சாஃப்ட்வேர் டெலீட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணி ரிஸ்க் ஸ்கோர் கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ISMS ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆடிட்டர்ஸ் வெளியே இருந்து வருவாங்க, வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ISMS பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒவ்வொன்றா செக் பண்ணுவாங்க. உங்க கம்பெனியில் நீங்கள் எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஜாயினிங் லெட்டர் வச்சிருக்கீங்களா, அவங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறீங்கன்னா அதை வந்து மானிட்டர் பண்ணுறீங்களா, அதில் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, ஒரு கஸ்டமர்கிட்ட உங்க கம்பெனிகிட்ட ஒரு எம்ப்ளாயிட்ட கஸ்டமர் டேட்டாவை கொடுக்குறீங்கன்னா அந்த எம்ப்ளாயி கஸ்டமர் டேட்டாவை என்ன பண்ணுறாரு, கம்பெனி சர்வரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாரா, இல்லை அவர் ஒரு டேட்டா காப்பி எடுத்து வச்சுக்கிறாரா, இதெல்லாம் ஹார்ட் கோடடா வெரிஃபை பண்றதுக்கு நம்ம செக்யூரிட்டி டிவைசஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம பார்த்திருப்போம் IDS, IPS, ஃபயர்வால், ரைட், UTM, இந்த மாதிரி செக்யூரிட்டி டிவைசஸ் பார்த்திருப்போம். பட் கீப் இன் மைண்ட், என்னதான் செக்யூரிட்டி டிவைசஸ் இருந்தாலும் at the end of the day இண்டிவிஜுவல்ஸ் அதை ஃபாலோ பண்ணும். ஒரு செக்யூரிட்டியில் இருக்க ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு நீங்க அதை ரன் பண்ணீங்கன்னா, ஒரு ஃபயர்வால் ஆஃப் பண்ணிட்டு ஃபயர்வால்ல ஒரு போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஃபயர்வால் ரன் ஆகும், பட் அந்த இடத்துல அது அந்த அட்டாக்கை டிடெக்ட் பண்ணாது, ரைட்? ஸோ அந்த மாதிரி சினாரியோல தான் இந்த மாதிரி பாலிசி வெரிஃபிகேஷன், ஒரு பாலிசி இருந்தாலுமே அதை வெரிஃபை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. PDCA சைக்கிள்னு சொல்லுவோம். பிளான், டூ, செக், ஆக்ட், ரைட்? இந்த பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த PDCA சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இது கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள். ஸோ சைபர் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்கு இருக்கு?
அது ஒரு டெக்னிக், ஒரு பப்ளிஷ்டு மெட்டீரியல். இந்த ISO 27001 டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரு 1500 பேஜ் போட்டு ஒரு 10 சாப்டரா அந்த டாக்குமெண்ட் போட்டிருப்பாங்க. ஒரு கம்பெனி இந்த ISO சர்டிஃபிகேட் போகணும்னா அவங்க அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு வரணும். அவங்களா போய் அதை வெரிஃபை பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன வேணும்? ஆடிட்டர்ஸ் வேணும். ஜூனியர் ஆடிட்டர், சீனியர் ஆடிட்டர், IT ஆடிட்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்ல இருப்பாங்க. நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் அ மினிட். உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒரு டேப் ஓபன் பண்றேன். Indeed.co.in ஒரு வெப்சைட் ஓபன் பண்றேன். இந்தியால இது ஒரு ஜாப் சர்ச் வெப்சைட். இந்த ஜாப் சர்ச் வெப்சைட்ல நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க ISO 27001 அதுவே காமிக்குதா? லீட் ஆடிட்டர் இல்ல ஆடிட்டர்னு சர்ச் பண்றேன். அக்ராஸ் இந்தியா சர்ச் பண்றேன். ஃபைண்ட் அ ஜாப். ஓகே, கேப்சா வெரிஃபை பண்ணுது. Cloudflareல இருக்காங்க. நம்ம ஏதாச்சும் அந்த வெப்சைட்டை டிடாஸ் பண்றோமான்னு வெரிஃபை பண்ணுது. ஓகே. ஸோ இந்த ISO 27001 மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப் ரோலா இருக்கும். நம்ம பார்க்குற இந்த கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ்க்கு. உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக லெட் மீ டேக் யூ டு ஜாப் டைப். இன்டர்ன்ஷிப் சர்ச் பண்ணி பார்ப்போம். பேசிக்கா ஒரே ஒரு இன்டர்ன்ஷிப் தான் இருக்கு. இன்டர்ன்ஷிப்புக்கு பதிலாக ஃப்ரெஷர்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெஷர் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கு? அப்டேட். ஒரு 3 ஜாப். மேபி இந்த கோர்ஸை பத்தியோ இந்த டூல்ஸை பத்தியோ நம்ம படிச்சுக்கிறத விட கம்பெனில இந்த ஜாபுக்கு என்ன கேட்குறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகுறதுன்னு பார்த்தோம்னா ஒரு ரிவர்ஸ் மாடல்ல நம்ம அது என்ன ஸ்கில்ஸ் வேணுன்றதை படிச்சிடலாம். ஃபைன். ஸோ இந்த கம்பெனிக்கு ISO லீட் ஆடிட்டரா அவங்க எடுக்கிறாங்க. ஒரு ஜாப் ரோல் போட்டிருக்காங்க. அவங்க என்னென்ன ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்த்த மாதிரி இந்த ISO 27001 ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு தெரியணும். அந்த புக்ல 20 சாப்டர் இருக்குன்னா ஒரு சாப்டர்ல என்னென்ன மாதிரி மாடல், என்னென்ன அதை கண்ட்ரோல்ஸ் அனெக்ஷர்னு சொல்லுவோம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல. எத்தனை அனெக்ஷர் இருக்கு, அதுல என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு தெரியணும். ஓகே. ஸோ உங்களால ஒரு ISMS ஆடிட்டரா, இன்டர்னல் ஆடிட்டராவோ எக்ஸ்டர்னல் ஆடிட்டராவோ அது பண்ண தெரியணும். டெவலப் அண்ட் மெயின்டைன் ஆடிட் செக்லிஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட். இதான் இம்பார்ட்டன்டான திங்கு. நீங்க அந்த கம்பெனிக்கு போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ற மாதிரி நீங்க ஒரு பாஸ்வேர்ட் பாலிசிக்கு உங்கள்ட்ட ஒரு செக்லிஸ்ட் கிரியேட் பண்ண சொல்றேன். இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டதை வச்சு பாஸ்வேர்ட் பாலிசிக்கு ஒரு ஆடிட் செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? பாஸ்வேர்ட்ஸ் மினிமம் 12 கேரக்டர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் இருக்கா இல்லையா? ஓகே. செகண்ட் செக்லிஸ்ட் அதுல கேபிட்டல் லெட்டர் இருக்கா, ஸ்மால் லெட்டர். தேர்ட் செக்லிஸ்ட் ஸ்மால் லெட்டர் இருக்கா, அதுல ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கா. அடுத்த செக்லிஸ்ட் பாஸ்வேர்டை எவ்ரி 15 டேஸ் ஆர் 45 டேஸ் மாத்துறீங்களா, மாத்துறதை வெரிஃபை பண்றீங்களா. இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் கிரியேட் பண்றது. ஸோ நம்ம கம்பெனில பண்ற ஒவ்வொரு ஆபரேஷன்ஸ்க்கும் இந்த ISMSல இந்த ISO 27001ல ஸ்பெசிஃபிக்கான செக்லிஸ்ட் இருக்கும். ஸ்டாண்டர்ட்ல அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு கம்பெனிக்கு போனப்ப உங்களை இந்த மாதிரி கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, கிரியேட் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஒர்க் க்ளோஸ்லி வித் VAPT டீம். நம்ம ஒரு டொமைன் பார்ப்போம், வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். சைபர் செக்யூரிட்டியில செக்யூரிட்டியோட போஸ்டரை செக் பண்றது, அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். கிரியேட் அண்ட் அப்டேட் த ஹார்டனிங் செக்லிஸ்ட். ஹார்டனிங் செக்லிஸ்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஆன்டிவைரஸ் இருக்கா, ஆன்டிவைரஸ் ஒர்க் ஆகுது, ஆன்டிவைரஸ் அப்டேட் பண்றீங்களா. இது எதுக்கு பண்றோம்? ஒரு கம்பெனில ஆன்டிவைரஸ் இருக்கு, அதை செக் பண்ணாம விட்டாங்கன்னா ஒரு நாள் அட்டாக் பண்றப்ப தான் தெரியும் இந்த கம்பெனி ஆன்டிவைரஸ் வச்சிருக்காங்க, பட் ஆனா அவங்க அதை ரெகுலரா வெரிஃபை பண்ணல, அந்த ஆன்டிவைரஸ் ஒர்க் ஆகல, ஒர்க் ஆகுது ஆனா அப்டேட் ஆகல. ரைட். ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்து இந்த ஆடிட்டிங் பாலிசிஸை செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வந்து 2005ல் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு வெர்ஷன். அதுக்கப்புறம் 2013ல் ரிலீஸ் ஆயிருக்கு, 2017ல் ரிலீஸ் ஆயிருக்கு, இப்போ 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும். ஒரு லேப்டாப் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன ரிஸ்க், இல்ல லேப்டாப்ல இருக்க டேட்டா தொலைஞ்சு போச்சுன்னா என்ன ரிஸ்க், உங்க கம்பெனில இருந்து வெளியே டேட்டா போச்சுன்னா எப்படி போகுது, ஒரு எம்ப்ளாயி காப்பி பண்ணிட்டு போறாரா இல்ல ஒரு வைரஸ் வந்து எடுத்துட்டு போகுதா, எல்லாத்துக்குமே ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும். இம்பாக்ட் அனாலிசிஸ். அந்த ரிஸ்க்னால என்ன நடக்கும், ஒரு அட்டாக் நடக்கும், அட்டாக் நடந்தா என்ன லாஸ் ஆகும், அது எப்படி ஆகும், அதை இம்பாக்ட் அனாலிசிஸ் சொல்லுவோம்.
அதே மாதிரி இது எல்லாமே உங்க கிளையண்ட்டுக்கு, உங்க இன்டர்ன்ஸுக்கு, உங்க எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ் சம்பந்தப்பட்ட ட்ரைனிங், அவேர்னஸ் இதெல்லாம் கொடுக்கணும். வேரியன்ட் கம்ப்ளைன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஹெல்த்துக்கு ஒன்று இருக்கும், பேங்க்குக்கு ஒன்று இருக்கும், ஐடி கம்பெனிக்கு ஒன்று இருக்கும். இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க, ஒரு கிளையண்ட்டுக்கு ஆஃபர் பண்றாங்கன்னா அவங்களோட கம்ப்ளைன்சஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண தெரியணும். பேசிக் ரெக்குயர்மெண்ட் ஸ்கில்ஸ் நான் சொன்ன மாதிரி சைபர் செக்யூரிட்டியோட பேசிக்ஸ், இந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸோட பேசிக்ஸ், மினிமம் 1 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைன், இதுதான் இந்த கம்பெனில கேட்டிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃப்ரெஷர், ஜாப் ரோல் அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. ஃபைன், அந்த கம்பெனி ஒரு லீடிங் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் பாடி, கிளையண்ட்டுக்கு இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ரைட், அங்கே இருக்காங்க. அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இருக்காங்க. என்ன பண்ணணும்? கிளையண்ட்டோட கொலாபரேட் பண்ணி ஸ்டாண்டர்டை வெரிஃபை பண்ணணும், ரைட். ஆடிட்டர்ஸை அசிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும். ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட்ஸை வெரிஃபை பண்ணணும், ரைட். ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ரைனிங்கை ஃபெசிலிட்டேட் பண்ணணும். ஒவ்வொரு தடவை என்ன நடக்குதுன்றது கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணணும், ரைட். ஃபைனலாக கோஆர்டினேட் பண்ணி அந்த ஒர்க்கை முடிக்கணும். இதுக்கு பேசிக் என்ன இருக்கும்? நான் சொன்ன மாதிரி 9001 குவாலிட்டிக்கு ஒரு சர்டிஃபிகேட், அதே மாதிரி 27001 சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு சர்டிஃபிகேட், ரைட். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்க்குலாம் இவங்க இந்த கம்பெனி உங்களை இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆடிட்டர், ரைட், அந்த மாதிரி ஜாப் ரோல்ஸில் எடுக்கிறாங்க. நம்ம ஐஎஸ்ஓ 27001 போட்டு பார்த்தோம். இதை விட்டுட்டு இப்போ நம்ம ஜிஆர்சின்னு போடுவோம். கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ், செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஜிஆர்சி. அகைன் மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் இருக்கும். நம்ம ஃப்ரெஷர்ஸ் ஜாபாக சர்ச் பண்ணி பார்ப்போம். ஜிஆர்சி ஃப்ரெஷர்ஸ், ஜிஆர்சி ரோலுக்கு 1 ஹைரிங் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் ஜிஆர்சி ரோல் தானே. ஃபுல் டைம். உங்கள் டைட்டில் என்ன? கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர். நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுவீங்க? SOC 2ன்னு ஒரு ஸ்டாண்டர்டில் ஒர்க் பண்ணுவீங்க, ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க, செபியோட ஸ்டாண்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இந்த உங்களுக்கு தெரியும் ஸ்டாக் ரிலேட்டட் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறது. ஆர்பிஐயோட ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ணுவீங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபைன், அதுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், இந்த அவங்க எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும், SOC 2 ஸ்டாண்டர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் மினிமம் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இது தெரிஞ்சிருக்கும், ரைட். ஃப்ரெஷர்ஸ்க்கு இதை கேட்குறாங்கன்னா என்னென்ன ஸ்கில்ஸ்? ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி, ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட், சிசா, சிசம், லீட் ஆடிட்டர், இந்த ஆடிட் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் முடிச்சுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஆடிட் பண்ணியிருக்கணும், ஏதோ ஒரு கம்பெனிக்கு இன்டர்னல் ஆடிட் பண்ணியிருக்கணும், அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஃபைன், ஓகே. ஸோ இதுதான் இந்த ஜாப்ஸோட ரெக்குயர்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம எதுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இன்பிட்வீன் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே போனோம்னா, ஸோ இதுதான் ஜிஆர்சியில் கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ் நம்ம சொல்கிற ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிற ஜாப்ஸ். ஃபைன், ஸோ நீங்கள் இங்கே மட்டும் ஒர்க் பண்ண மாட்டீங்க. நீங்கள் இந்தியாவில் ஒரு கம்பெனிக்கோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ ஒர்க் பண்ண மாட்டீங்க. மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் ஐஎஸ்ஓ இல்லை ஜிஆர்சி படிச்சுட்டு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபாரின் கம்பெனிஸ்க்கு அவங்களோட கம்ப்ளைன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இடிஎஸ்ஐ யூரோப்பியன் யூனியன், ஐஎஸ்ஓ, என்இஆர்டி, என்ஐஎஸ்டி, இடிஎஸ்ஐன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், யூரோப்பியனுக்கு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ், நார்த் அமெரிக்காவுக்கு அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ், நார்மலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுற யூகே பேஸ்டு ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்ஓ, ஆர்எஃப்சின்னு ஒரு ஸ்டாண்டர்ட். ஆர்எஃப்சியோட ஒரு எக்ஸாம்பிள் ஐஎஸ்ஐ செக்யூர், அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸோட சர்டிஃபிகேஷன், ஐஏஎம்எஸ் எஸ்எம்இ, ஓஎம்ஜின்னு ஒரு ஸ்டாண்டர்ட், ஆப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட் குரூப், டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ஒரு கம்பெனில இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆடிட்டர் பண்ணீங்கன்னா நீங்க வேற ஸ்டாண்டர்ட்ஸை வெரிஃபை பண்ணுவீங்க. நம்ம ஐஎஸ்ஓ 27001 பத்தி பார்த்தோம். நான் ரொம்ப ப்ராட் ஸ்கேல்ல சொல்லியிருந்தேன். இந்த மைண்ட் மேப்ல ஒரு 10 minutesல குவிக்கா இந்த ஐஎஸ்ஓ 27001னா என்னன்னு பார்ப்போம். ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறீங்க, சார் நான் சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வேலைக்கு வரணும், என்னால் போய் ப்ரோக்ராம் எழுத முடியாது, என்னால் போய் கம்ப்ளீட்டாக நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ண முடியாது, என்னால் போய் திருப்பி உட்காந்து அட்வான்ஸ் ஜாப்லாம் பண்ண முடியாதுன்னா, பேசிக்காக இந்த கோர்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்ட சைபர் செக்யூரிட்டி ஃபவுண்டேஷன்ஸை வச்சு, ரைட், இந்த ஐஎஸ்ஓ 27001
27001 ஒரு ஸ்டாண்டர்டு. இந்த ஸ்டாண்டர்டுக்கு ஆன்லைன்ல நிறைய இன்டர்மீடியட் லெவல் சர்டிஃபிகேட்ஸ் கோர்சஸ்லாம் இருக்கும், ரைட்? ஏதோ ஒன்று நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு சர்டிஃபைங் பாடியில் போய் இதை முடிக்கிறீங்க. ISO 27001 ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு ரெடி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கலாம். ஓகே, நம்ம குவிக்காக அதை வெரிஃபை பண்ணுவோம். ஃபைன், பார்ப்போம். மேண்டேட்டரி டாக்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு ISO ஆடிட்டர், நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என் கம்பெனிக்கு உங்களை ISO ஆடிட் பண்ண கூப்பிடுறேன். ஃபைன். ஸோ நீங்கள் என்கிட்ட வந்து என்ன கேட்பீங்க? சார் உங்கள் கம்பெனி என்ன, எப்படி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, என்ன டைப்பாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அதெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பீங்க. லீடர்ஷிப், கம்பெனியோட ஓனர் யாரு, CEO யாரு, CTO யாரு, ISMS ரிலேட்டட் இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்கள் கம்பெனிக்குன்னு என்னென்ன பாலிசி இருக்கு, எம்ப்ளாயி பாலிசி, சேலரி பாலிசி, IT பாலிசி என்னென்ன இருக்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் வச்சிருக்க அசெட்லாம் வச்சு என்னென்ன மாதிரி ரிஸ்க்ஸ் இருக்கு, செக்யூரிட்டி அவேர்னஸ் இதெல்லாம் இருக்கா. பேசிக்காக நீங்கள் இந்த பாலிசி, இந்த ISO ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் என்ன வாங்கி தர சொல்றீங்க, இல்லை இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கம்பெனி கம்ப்ளை பண்ணணும்னு சொல்றீங்க. இப்போதைக்கு நீங்கள் என்னென்ன கையில் வச்சிருக்கீங்க, ரைட்? மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் இல்லை எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. அது வெரிஃபை பண்ணுறதுக்கு காமனாக யூஸ் பண்ணுறது இந்த PDCA சைக்கிள், பிளான், டூ, செக், ஆக்ட். ஸ்கோப்னு ஒன்று எடுப்போம். சரி, உங்கள் கிளைண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல், அவங்க இந்த ஸ்டாண்டர்டுக்கு போகிறாங்க. இல்லை உங்கள் கிளைண்ட் ஒரு IT கம்பெனி, அவங்க இந்த ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இல்லை உங்கள் கிளைண்ட் ஒரு சிம்பிள், யூ டேக் an எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஹோட்டல். சாதா சின்ன ஹோட்டல் இல்லை, ஒரு ஹோட்டல் 20 கண்ட்ரியில் பிரான்ச் வச்சுருக்காங்க, மொத்தமாக ஒரு 55 பிரான்ச் வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டல் டேட்டா, அவங்க வாங்குற கஸ்டமர் டீட்டெயில்ஸ், அவங்களுக்கு எம்ப்ளாயி வேலை பார்க்குற டீட்டெயில்ஸ், இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டர்டுக்கு போகிறாங்கன்னா உங்கள் ஸ்கோப் என்ன சொல்லணும்? ஆர்கனைசேஷன் ஸ்கோப், ஃபிசிக்கல் ஸ்கோப், டெக்னிக்கல் ஸ்கோப். ஸ்கோப்பை பிரித்து அவங்ககிட்ட கிளைண்ட்டை டாக்குமெண்ட்ஸ் வாங்குவீங்க. தென் செக்யூரிட்டி பாலிசி, பாலிசி இருக்கான்றதை வெரிஃபை பண்ணுவீங்க, இல்லாட்டி பாலிசி கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாலிசின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன மாதிரி பாலிசி? எக்ஸாம்பிள், அக்செப்டபிள் யூசர் பாலிசி. நீங்கள் கம்பெனியில் போய் கம்பெனியோட லேப்டாப்பை யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு பாலிசி சைன் பண்ணுவீங்க. இன்டர்நெட் யூசேஜ் பாலிசி, இமெயில் யூசேஜ் பாலிசி. நீங்கள் கம்பெனி இமெயிலை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கம்பெனி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் ஒரு பாலிசி சைன் பண்ணுவீங்க. மொபைல் யூஸ் பாலிசி, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு பாலிசி இருக்கும். வயர்லெஸ் செக்யூரிட்டி பாலிசி, நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு பாலிசி. இன்சிடென்ட் ஹேண்ட்லிங் பாலிசி, உங்கள் கம்பெனியில் ஒரு அட்டாக் நடந்துருச்சு, அதுக்கு ஒரு பாலிசி. சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பாலிசி, பழைய டாக்குமெண்ட்டை புது டாக்குமெண்ட்டாக மாற்றுறீங்க, அதுக்கு ஒரு பாலிசி. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் பாலிசிஸாக இருக்கும். ஃபைன். அந்த பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பீங்க? டாக்குமெண்ட், இருக்கிற டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. இப்போ ஸ்கோப் செக் பண்ணியிருப்பீங்க, என்ன பண்ண போகிறோன்றதை டிஃபைன் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் என்னென்ன பாலிசி இருக்குது, பாலிசி எப்படின்றத கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. கேப் அனாலிசிஸ், இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் கம்பெனிக்கு முடிக்கணும்னா என்ன வேணும், உங்கள்கிட்ட என்ன இருக்குது, இது முடிக்கணும்னா ஒரு 78 மார்க், ஒரு 80 மார்க் வேணும், உங்கள்கிட்ட ஒரு 20 மார்க்குக்கு உண்டான டாக்குமெண்ட் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? பேலன்ஸ் தேவையான 60 மார்க்குக்கு உண்டான டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணணும், ரைட்? ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஒரு கம்பெனிலையோ இதுலேயோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, புதுசாக ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன தேவை, எப்படி பண்ணணும், அதுக்குண்டான இதெல்லாம் வெரிஃபை பண்ணுவீங்க. ஃபைன். ஸோ அதே மாதிரி அதான் கேப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். உங்கள் கம்பெனியில் என்னென்ன இருக்குது, இந்த டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு நீங்கள் இன்னும் என்னென்ன ரெடி பண்ணணும், ரைட்? அது ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணுவாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், நம்ம சொன்ன மாதிரி ரிஸ்க்னா என்ன? நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க, ஒரு ஆன்டிவைரஸ் வச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டரில் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஃபைன். ஒரு ரிஸ்க்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறீங்க. இன்னொரு கம்பெனி கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க, ஆன்டிவைரஸே இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதில் என்ன ரிஸ்க்? ஸோ நீங்கள் வச்சிருக்க அசெட், நீங்கள் வச்சிருக்க ஹார்ட்வேர், நீங்கள் வச்சிருக்க சாஃப்ட்வேர், நீங்கள் வச்சிருக்க OS, உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ், எல்லாத்துக்கும் ஒரு ரிஸ்க் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் மேட்ரிக்ஸ் போட்டு ரிஸ்க்கை கிரியேட் பண்ணுவாங்க, ரிஸ்க் ஒரு பாலிசி போடுவாங்க, ரிஸ்க் ஒரு ப்ரொசீஜர் போடுவாங்க, ரிஸ்க்கை டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ரிஸ்க் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? RTP, ரிஸ்க் ட்ரீட்மெண்ட் பிளான். SOAன்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்ளிகபிலிட்டி. இந்த ஸோ என்னென்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ், நம்ம இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். எம்ப்ளாயிஸ் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு போய் நம்ம கண்ட்ரோல்ஸ் போடுவோம். கண்ட்ரோல்னா ஒரு பேரிகார்டு, ஒரு கண்ட்ரோல். அதே மாதிரி
பாஸ்வேர்டை 30 நாள்ல மாற்றணும். மாற்றலைன்னா உங்களால் லாகின் பண்ண முடியாது. நம்ம ஒரு கண்ட்ரோல் போடுறோம். ஸோ நம்ம ஒரு பாலிசி இருக்கும். அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சில கண்ட்ரோல்ஸ் போடுவோம். ஓகே, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ப்ரீ சர்டிஃபிகேஷன் ஆடிட். ஒரு கம்பெனிக்கு சர்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ சர்டிஃபிகேஷன் ஆடிட்னு ஒன்று பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு 3 நாள் 5 நாள் கம்பெனியோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து ஒரு 50 கம்ப்யூட்டரு ஒரு பிரான்ச் இருக்குன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள், இல்லை 10 பிரான்ச் இருக்கு 2000 கம்ப்யூட்டர் இருக்கு 20,000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆடிட்டர்ஸ் போட்டு அந்த ப்ரீ சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் சர்டிஃபிகேஷன் வெர்ஷன் கண்ட்ரோல் என்ன வெர்ஷன்ல கொடுக்குறோம், ரிலேட்டட் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம 27001 பார்க்குறோம். அதில் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் சப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 27032 ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனினா அவங்களுக்கு என்னென்ன இருக்கணும் அந்த ஸ்டாண்டர்ட் சொல்லணும். ஃபைன். ஓகே, சாஃப்ட்வேர் டாக்குமெண்ட். இப்போ நம்ம பேசுனது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எக்ஸல் ஷீட்டாக எடுத்து சைன் வாங்கி செக் பாக்ஸ் போட்டு எஸ்ஆர்னோ வாங்கி எல்லாம் ரெடி பண்ணுறது சாஃப்ட்வேர் டாக்குமெண்ட்ஸ். அது டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ரெஃபரன்சஸ். ஃபைன். ஸோ ஓகே, இதை டெக்னிக்கலாக எப்படி ஒரு ஐஎஸ்ஓ ஆடிட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஒரு மேனேஜ்மெண்ட் அப்ரூவல் வாங்குவாங்க, ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணுவாங்க, இன்வென்ட்ரி லிஸ்ட் எடுப்பாங்க, கேப் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, எஸ்ஓஏ டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க, ஆர்டிபி பிளான் ரெடி பண்ணுவாங்க, ஐஎஸ்எம்எஸ் ப்ரொசீஜரை கிரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இன்டர்னல் ஆடிட் பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னல் ஆடிட் பண்ணுவாங்க, சர்டிஃபிகேஷனுக்கு ரெடி பண்ணுவாங்க. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இதில் என்ன பண்ணுவாங்க, அனெக்ஷர்னு ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 18 அனெக்ஷர் இருக்கு. அசட் மேனேஜ்மெண்ட், அக்சஸ் கண்ட்ரோல், கிரிப்டோகிராஃபி, ஆப்ரேஷன் செக்யூரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் அனெக்ஷர் 12 ஆப்ரேஷன் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கு. ஒரு கம்பெனியில டேட்டாவை ஸ்டோர் பண்றீங்கன்னா எப்படி ஸ்டோர் பண்றீங்க, அந்த டேட்டாவை யாரும் திருடிட்டு போகாம இருக்கிறதுக்கு அந்த டேட்டாவை யாரும் திருடிட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க, மால்வேர் ப்ரொடெக்ஷன். அந்த டேட்டாவை எப்படி பேக்கப் எடுத்து வைக்கிறீங்க, பேக்கப் எப்படி லாக் பண்றீங்க, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க. அனெக்ஷர் 12(3). ஸோ இந்த மாதிரி பல அனெக்ஷர்ஸ் இருக்கும், பல சப்டிவிஷன் இருக்கும். ஸோ பீயிங் ஆடிட்டர் இது எல்லாத்தையுமே நீங்க வெரிஃபை பண்ணுவீங்க. அனெக்ஷர்ஸ், இந்த அனெக்ஷர் வெரிஃபை பண்ணணும்னு என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு அனெக்ஷனையும் செக் பண்றதுக்கு அதுக்குண்டான கண்ட்ரோல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கண்ட்ரோல் 2013 வெர்ஷன்ல 14 கண்ட்ரோல் செக்ஷன் இருக்கு. மொத்தமா 114 கண்ட்ரோல் இருக்கு. 2005 வெர்ஷன்ல 11 செக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லா செக்ஷனையும் சேர்த்து 133 கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாக் போடுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 11 டிவிஷன்ல 133 லாக் போடணும், இல்ல 14 டிவிஷன்ல 114 லாக் போடணும். ஒவ்வொன்றையும் நீங்க வெரிஃபை பண்ணி லாக் போடுறீங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றையும் வெரிஃபை பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை நீங்க செக் பண்ணுவீங்க. ஃபைன். ஓகே, ஸோ இதுதான் இன் நட்ஷெல் ஐஎஸ்ஓ 27001 நம்ம பார்க்குற ஸ்டாண்டர்ட். ஸோ ஐஎஸ்ஓ கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ், அதில் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ரைட். மோஸ்ட் காமனாக இந்த டொமைனுக்குள்ள வர்றவங்களுக்கு, இப்போ நீங்கள் புதுசாக எனக்கு சைபர் செக்யூரிட்டி படிச்சிட்டேன் சார், இந்த டொமைனுக்குள்ள வர இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ஐஎஸ்ஓ 27001 ஸ்டாண்டர்ட் தான். ஃபைன். உண்டான ரிலவன்ஸ், அதோட அடிஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு வரப்ப என்ஐஎஸ்டி பற்றி பேசுவாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அவங்க தான் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் டிஃபைன் பண்ணுறவங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும். பிசிஏடிஎஸ்எஸ், நான் சொன்ன மாதிரி பேமெண்ட் கார்டு இண்டஸ்ட்ரி, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைன். யூனியன் பே, சைனால கார்டு யூஸ் பண்ணணும்னா யூனியன் பே ஃபாலோ பண்ணும். நம்ம இது வரைக்கும் இந்தியாவில் விசா யூஸ் பண்ணுவோம், மாஸ்டர் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ரைட். இதெல்லாம் யூஎஸோட ஸ்டாண்டர்ட். 1958 1996 வந்து கிரெடிட் கார்டு ஸ்டாண்டர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதான் இந்தியாவில் நம்மளோட ஓன் ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ரூபேன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் 2012. அந்த ஸ்டாண்டர்ட் இப்போ வர பேங்க்ஸ்லாம் டிபிக்கலாக எஸ்பிஐல இல்லை இந்தியன் கவர்மெண்ட்ல வர கார்ட்ஸ்லாம் விசான்னு ஒன்று இருக்காது, மாஸ்டர்னு ஒன்று இருக்காது. அதில் என்ன இருக்கும், ரூபேன்னு இருக்கும். இந்தியன் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்டை எப்படி கிரியேட் பண்ணாங்க, எப்படி வெரிஃபை பண்ணாங்க, என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அது ஒரு இந்தியன் கவர்மெண்ட் ரெகுலேட்டரி பாடி. அவங்க தான் வந்து இந்த ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணி வெரிஃபை பண்ணாங்க. ஓகே, இந்த என்பிசிஐ என்னென்ன பண்ணும், அவங்களோட ஆப்ரேஷன்ஸ், பேமெண்ட் கார்டோட ஸ்டாண்டர்ட்ஸ். ஃபைன். இதே மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டொமைன், ஸோ இது வரைக்கும் டெக்னிக்கலாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டொமைன் ஒன்று பார்த்துருக்கோம், கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ்னு ஒரு டொமைன். இந்த டொமைனுக்குள்ள நீங்க சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வரணும்னா வந்து இந்த நம்ம பார்த்த கவர்னன்ஸ்னா என்ன, ரிஸ்க்னா என்ன, கம்ப்ளைன்ஸ்னா என்ன,
ரூல்ஸ், ரெகுலேஷன், பாலிசிஸ் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி? ரைட், சிம்பிளா சொல்லணும்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல இருக்கிறத செக் பண்ணி கரெக்டா இருக்கா? இப்போ நீங்க ஒரு எக்ஸல் ஷீட்ல ஒரு கம்பெனிக்கு போய் செக் பண்றீங்க, 20ல 15 வச்சிருக்காங்க. நீங்க அவங்ககிட்ட இதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க, நான் ஒரு மாசம் கழிச்சு வரேன். அந்த 15க்கு அப்புறம் 18 இருக்கும். இல்ல ரெடி பண்ணி வைங்க, நான் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு வரேன். ரைட், அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ரெகுலேட்டரி பாடிஸ் அவங்க ரெகுலரா இன்டர்னல் ஆடிட் நம்ம கம்பெனிக்குள்ளே வச்சு ஆடிட் பண்ணிக்கிறது. பட் சர்டிபிகேட் வாங்குறப்ப எக்ஸ்டர்னல் ஆடிட் இன்னொரு கம்பெனில இருந்து வந்து ஆடிட் பண்ணி உங்களுக்கு அந்த சர்டிபிகேட்டை கொடுத்து போவாங்க. ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜிஆர்சியில் பார்ப்போம், கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ். இது ஒரு ப்ராட் டொமைன். இந்தியாவில் இந்த டொமைனில் இப்போ நிறைய பேர் ரைட் பிகினரா சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிறவங்க எங்கள்கிட்ட காலேஜஸ்ல பிடெக் சைபர் செக்யூரிட்டி, எம்டெக் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி முடிக்கிறவங்கள இந்த கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ்க்கு பிகினர் லெவல் ரோல்ஸ். அது என்ன சொல்லுவோம்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆடிட்டர்னு சொல்லுவோம். நம்ம ஃபினான்ஷியல் ஆடிட்டர் சொல்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆடிட்டர்னு சொல்லுவோம். இந்த ரோலுக்கு ஹையர் பண்ணுவாங்க. ஃபைன். ஸோ இது ரிலேட்டட் ஜாப்ஸ் அண்ட் சர்ச் நான் சொன்ன மாதிரி நாக்ரி, இண்டீட் இதில் எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க இதுக்குள்ளே போறீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் பேசிக்காக ISO 27001 ஸ்டாண்டர்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், ஃப்ரெஷராக இருக்கீங்க இந்த டொமைன்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கம்பெனி எடுத்து உங்களை ட்ரெயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பேசிக்காக ஒரு ஸ்டாண்டர்ட்னா என்ன, அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுட்டா போதும். ரைட், கம்பெனிஸ் வில் கிவ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். பட் இது எல்லாத்துக்குமே சைபர் செக்யூரிட்டி நாலேஜ் இருக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன், டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ், மால்வேர்ஸ், வைரஸஸ், ஸ்கில் செயின், ரைட், இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சைபர் செக்யூரிட்டி நாலேஜ் இல்லாம டைரக்டா ஆடிட்டிங், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆடிட் போனேன்னா மோஸ்ட்லி கம்பெனிஸ் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. So that's it from me for today's session on GRC, governance, risk and compliance. இதுல ஏதாச்சும் questions, queries இருந்துச்சுன்னா you can unmute and speak or ask in the chat box. Fine. Okay, if you have any questions you can even later ask in the group. So thank you all.